என்னவென்றால் தேசத்தின் அதிபதியானவன் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டி இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பிரதமர் எடப்பாடி பழனிசாமி விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு கெட்ட காலம், அப்போது கெட்ட காலம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி 2021 மார்ச் ஏப்ரல் முடிவுக்கு வருகிறது. கடவுளின் வார்த்தை. மாமிசமான மனிதனாக அவன் வளர்க்கிறது. அதிகாரத்தை முதலமைச்சர் அப்படின்னு இந்த பதவி இல்லாமல் சாதாரண மனுஷன் மாதிரி வளர்க்கிறது. இடுமிக்க போச்சு அந்த பதவி வர அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லை. மாமிசம் எல்லா மனுஷன் மாதிரி சாதாரண மனுஷன் மாதிரி வளர்க்கிறது. கலெக்டரோ இல்லை டிப்டி சிஎம் சிஎம் அந்த பதவி எதுவும் கிடையாது. சாதாரண மனுஷன் மாதிரி வளர்க்கணும். மாமிசம் மனிதனாக அவன் வளர்க்கணும். வளர்க்கணும்னு சொல்லிட்டாரு. புதிய தேசத்தின் அதிபதி நானே தேர்ந்தெடுப்பேன். புதிய தேசத்தின் அதிபதி அப்படி சொல்லிட்டாரு. புதிய முதலமைச்சர் தான் எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன் தோற்றுருவார் அன்றைக்கே சொல்லிட்டாரு. அது நிறைவேறுது. புதிய தேசத்தின் அதிபதியாக மு க ஸ்டாலின் பதவியேற்றார். அவர் தான் தேர்ந்தெடுத்தார் கடவுள்.